guys, welcome to my channel. This is Mohan. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும் கொசு கண்டிப்பாக கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். என்றைக்குமே ஏன் நம்மளை கொசு கடிக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஏன் நம்மளை கொசு கடிக்குதுன்றதை பார்த்தோம்னா, கொசு மாதிரியே ஒரு 3500க்கு மேலே பூச்சி வகைகள் இருக்குது. அதில் ஒரு சில வகைகள் மட்டும்தான் மனிதர்களை கடிச்சு கொடுக்கணும். அதுவும் கொசுவில் வந்து பெண்ணிட கொசு மட்டும்தான் மனிதர்களை கொசு கடிச்சு பழகும். ஏன்னா பெண்ணிடம் வந்து நம்மளை கடித்து நம்மளோட ரத்தத்தில் தான் அது முட்டைப்படும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா அவங்களோட இனப்பெருக்கத்துக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? கொசு நம்மளை கரெக்டாக இருட்டில் நம்ம எங்கேருந்தான் தேடி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மளை கடிக்கும். அது ஏன்னு உங்களுக்கு இன்னைக்கு அதை வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு பார்ப்போம் அதை பற்றி. ஏன் அது நம்மளை தேடி வந்து கண்டுபிடிச்சி கடிக்குது, அது எப்படி நம்மளை கண்டுபிடிக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் வேர்வை இதெல்லாம் ரிலீஸ் ஆகிற இந்த ஸ்மெல்லு 50 மீட்டருக்கு அங்கிட்ட இருந்து வர்ற வரைக்கும் கொசு அதை கண்டுபிடிச்சி இங்கே தான் பயபுல்லாக இருக்குது, நம்ம போட்டு தள்ளியலாம் அப்படின்றத நினச்சிக்கிட்டே தான் நம்மகிட்ட வர்றது, நம்மளை வந்து கண்டுபிடிச்சி கடிக்கும். அது ஏன் சில நபர்களை மட்டும் கடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறபடியாக இருப்பாங்க, ஜாகிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அது மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. அவங்கள தான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி கொசு கடிக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் என்னென்னா, கொசுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கலாக ஓ டைப் பிளட் இருக்கிறவங்களாம் ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஓபி பாசிட்டிவ் அப்படின்ற ஓ டைப்பில் வர எல்லாரையும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் போட்டு தாக்குறாப்புல. செகண்ட் ப்ரியாரிட்டி பி டைப்பு, தேர்டு ப்ரியாரிட்டி தான் ஏ டைப்பு. நம்ம குரூப்பில் எத்தனை பேர் ஓ டைப் பிளட்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லோரும் சேர்த்திங்க கண்டிப்பாக. இதுலேயும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொசு வந்து கலரை பார்த்தும் வந்து கண்டுபிடிச்சி கடிக்குமா. அதுக்கு பிடிச்ச கலர்னால் வந்து கருப்பு, ப்ளூ, ரெட்டு, இந்த 3 கலரு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேடி வந்து கடிக்குமா. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. லைட் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டிங்கன்னா கொசு கடிக்காது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்மளை இருட்டில் தான் கொசு கடிக்குது. இருட்டில் கொசுக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சு ரெட்டு போட்டிருக்கானா பிளாக் போட்டிருக்கானான்னு பார்த்து வந்து கடிக்குதுன்னு தெரியல. பிளாக் போட்டிருந்தா இருட்டில் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் இன்னொரு டைப்பான ஆட்களை எது மாதிரியான ஆட்களை கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிக்கிறவங்க, ரொம்ப பெர்ஃப்யூம் தண்ணி அதிகமாக அடிக்கிறவங்க, பெர்ஃப்யூம் அடிக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி கொசு கடிக்கும். கொசுக்களுக்கு வந்து ஜென்ரலாகவே பியர்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. அது பல வகைகளில் செய்கிறதுனால கொசுக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். பர்ஃப்யூம்ஸும் வந்து ஃப்ளவர்ஸில் தானே செய்கிறாங்க, அதனால் அதையும் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அதனால தான் தேடி வந்து கிடைக்கும் போல். நம்மளை கொசு வந்து எப்போல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. மத்தியான நேரத்துலலாம் நம்மளை கிடைக்காது. இந்த 6 மணிக்கு மேலே, அது மாதிரி விடிய காலையில் 4 மணி அந்த டயத்தில் தான் கிடைக்கும். ரொம்ப காமனாக சொல்லணும்னா நைட் நேரங்களில் தான் நம்ம போட்டு சாவடிக்கும். அதுவும் ஃபேன் இல்லைன்னா ரொம்ப சுத்தம். இதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜன்னல்லாம் வந்து கொசுவில் மாட்டி வைக்கலாம். இல்லைன்னா ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சோம்னா கொசு பறந்து போயிடும். அதுவும் இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கிட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதான். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, குளிர் காலத்தில் ஃபேனையும் போட முடியாது, கொசுக்கிட்ட தான் தப்பிக்க முடியாது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் யூடியூப்பில், என்னென்னா பூண்டு சாப்பிட்டா கொசு கடிக்காது, அப்புறம் மழை நேரங்களில் மட்டும்தான் கொசு கடிக்கும் அப்படின்னலாம் நிறையா பார்த்துருக்கேன். மழை நேரங்களில் வந்து மழை தண்ணி பட்டுச்சுனாலே கொசு கீழே வந்து செத்து போயிடும். அது எப்படி மழை நேரங்களில் மட்டும் வந்து கடிக்கும்? மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து கடிக்க வாய்ப்பு இருக்குது. கொசுக்கள்கிட்டருந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், கொசு எப்படி அவாய்ட் பண்ணலாம், கொசுக்கள்கிட்டருந்து எப்படி ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்றதுல நெட்லேருந்து ஒரு 5 இதை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். கொசு கடிக்காமல் இருக்கிறது, லெமன் ஃப்ளேவரில் இருக்கிற ஆயில்ஸ் அப்ளை பண்ணால் கொசு கடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லைட் கலர் ட்ரெஸ்ஸு போடுறது,
இந்த ரோட்டில் பள்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டை குட்டையாக தண்ணி சேர்ந்துருக்கும். அந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அது மாதிரி இடங்கள்லாம் இருக்குன்னா மண்ணை போட்டு அதை சரிசமமாக ஆக்கிடுங்க. நமக்கு அதை தவிர வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் ஃபேனை யூஸ் பண்ணிங்கன்னா அதை செட் போயிடும், அதால் பறக்க முடியாது. அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்மளால் கிடைக்கும். பெட்ஷீட்டை போட்டால் குளிர் காலத்தில் கண்டிப்பாக. அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொசு என்னை ரொம்ப கடிக்குதா அப்படின்னு சொன்னாங்கன்னா எதனாலலாம் கடிக்க வாய்ப்பு இருக்குது, எதனாலலாம் கடிக்கலை, நம்மளை கடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கொசு என்னை ரொம்ப கடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா எதனால் கடிக்குது, அதுலேருந்து கொசுக்கிட்டேருந்து கடி வாங்குறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யூ கேன் சே கான்ஃபிடென்ட்லி. அவங்கள்ட்ட கான்ஃபிடென்ட்டாக இந்த மேட்டர் சொல்லுவேன். கண்டிப்பாக கொசு கிடைக்கிறத அவாய்ட் பண்ணுவோம். இன்னும் வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ எவ்ரிவன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.